ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போல்லாம் டெய்லி 1 or 2 or 3 பழங்கள் வந்துடுறாங்க. நேற்றெல்லாம் 6 பழம் வந்துச்சு. 6ஐயும் போட்டு குழம்பு சட்னி எல்லாம் வச்சாச்சு. ஒரே ஒரு நாட்டு தக்காளி, அப்புறம் ஒன்று லைபீரியா தக்காளி தான் இருக்குது. நான் சமைச்சாவே நேற்றெல்லாம் சாம்பாரில் லைபீரியா தக்காளி போட்டு வச்சுருக்கேன். வித்தியாசமான ஒரு சுவை வந்து சாம்பாரில் வருதே. ஒரு இனிப்பும் புளிப்பும் நல்ல, அதாவது நார்மல் தக்காளிக்கு அப்படி வராதில்ல, இனிப்பும் புளிப்பும் கலந்த ஒரு சுவை, வித்தியாசமான சுவை வருதே அப்படின்னு வீட்டிலலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. ஸோ அதுக்கு காரணம் லைபீரியா தக்காளி தான். நீங்கள் வைக்கலைன்னா கண்டிப்பாக லைபீரியா தக்காளி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப 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 ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு இனிப்பும் புளிப்புனா நல்ல புளிப்புங்க. நார்மல் நாட்டு தக்காளி புளிப்பெல்லாம் கிடையாது, அதை விட புளிப்பு. ஆனால் நாட்டு தக்காளியே எத்தனை பேருக்கு ஒரிஜினல் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. கடைகளில் நாட்டு தக்காளின்னு சொல்கிறது கூட ஒரிஜினல் கிடையாது. இதில் என்ன ஒன்று தெரியுமா, அப்படி தொட்டு பார்த்தா இது வந்து கையில் சொன்னால் உங்களுக்கு புரியாது. பஞ்சு இருக்குல்ல, பஞ்சை தொட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்டு. தோலே இருக்காதுங்க, சதைப்பற்று தான் இருக்குது, தோலே இருக்காது. அப்போ நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறேன், லைபீரியா தக்காளி ஒரு நல்ல அட்டகாசமான புளிப்பு. அதனுடைய அப்படி முழுங்கும்போது அது ஒரு தனியாக ஒரு ஸ்வீட்னஸ் வருதுங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எனக்கு டெய்லியுமே வந்துடுதுங்க, இப்போல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஆனால் இன்னும் வந்து இதை தொட்டி வந்து வேற வச்சுருந்தோம். நம்ம வந்து இதை பற்றி தெரியாது, இதுதான் ஃபஸ்ட்டு டைமாக. அதனால் ஒரு 20 லிட்டர் வாட்டர் கேனில் தாங்க வச்சுருக்கேன். அந்த சத்து வந்து பத்தலைங்க, அதனால் குட்டி குட்டியாக காய்க்குது. ஸோ நெக்ஸ்ட் இயர் நான் இதை வந்து என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னாக்க, 15x15 க்ரோ பேக்கில் வச்சு வளர்க்கணும் லைபீரியா தக்காளியை. அப்படி இல்லைனாக்க 50 லிட்டர் ட்ரம்மிலையாவது ஒன்று ட்ரம்மில் வச்சு மேலே எடுத்து விட்டு எங்கே நம்ம கொடி ஏற்றிடலாம் அப்படின்னு அடுத்த வருஷம் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு ஒரு செடி இருந்தால் போதும், நல்ல ஒரு 6 அடி 7 அடிக்கு மேலே வரைக்கும் போய் கொடியாகவே காய்ச்சாங்கன்னா நமக்கு ஒரு செடியே போதுமானது. ஸோ மற்றதெல்லாம் கூட சின்ன சின்னதாக இப்படி பறிச்சுட்டு போகிறது. டெய்லி ஒன்றாவது பெருசாக வச்சு எப்படி வருதுன்னு நெக்ஸ்ட் இயர் நம்ம ட்ரை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேங்க. ஓகே, பாய்மா.